அண்மை செய்தி. இந்திய அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்திய அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. சென்னையில் அரசு மருத்துவரை கொலை செய்யும் நோக்கத்தில் குத்தியுள்ளனர் என்று இந்திய அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களுடன் தற்பொழுது காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இது குறித்த செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. அண்மை செய்தி. மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தேவை என்று மருத்துவர்கள் அங்கு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஆனால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்தன், அங்குள்ள களச்சூழல் என்ன? காவல்துறையினர் அவர்களிடம் என்ன பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்? அருணா, இந்த சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றதையொட்டி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து பாதிக்கப்பட்ட மருத்துவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, அவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது, எந்த இடத்தில் காயம் ஏற்பட்டிருக்கிறது, அவருக்கு 3 இடத்தில் கத்தி குத்து ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று கழுத்து பகுதி ஏற்பட்டிருக்கிறது, தலைப்பகுதியிலிருந்து இந்த பின்புறமாக ஷோல்டர் பகுதியில் 3 முறை கத்தி குத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வருகிறது. அவருக்கு அதிகமான ரத்தம் அவர் உடலிருந்து வெளியே வந்திருக்கிறது. என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும், அவருக்கு உடலில் உரிய சிகிச்சை வழங்கக்கூடிய வகையில் அவருடைய கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு துணை முதல்வர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உத்தரவிட்டின் பேரில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மருத்துவர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நாங்கள் தாக்கப்பட்டு வருவதாகவும், எனவே எங்களுக்கு உரிய சிகிச்சை வழங்கும் போது பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு மருத்துவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் சொல்றாங்க. இந்த நிலையில் தான் தற்போது துணை முதல்வர்கள் 6வது தளத்தில் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவர் அங்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவர் அங்கு கீழிருந்து செய்தியாளர் சந்திப்பு பல்வேறு தகவல்களை உடல்நிலை குறித்து அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும் என்பது குறித்தும் தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்து அவர் தெரிவிச்சாங்க. இந்த நிலையில் தான் இந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் ஒன்றிருந்து துணை முதல்வர் கார் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவுடனே காவல்துறைக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனடியாக காவல்துறையுடைய இணையாளர், இந்த பகுதியினுடைய இணையாளர் இருக்கக்கூடிய கண்ணன், அதே போல துணையாளர் இருக்கக்கூடிய சிபி சக்கரவர்த்தி மற்றும் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அவர்கள் எங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், அரசு உறுதியளிக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பினார்கள். இந்த நிலையில்தான் காவல்துறை அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பு முடிந்து துணை முதல்வர் கார் வாகனத்தில் ஏற வந்தார். அப்பொழுது அவரிடம் முயற்சி செய்து அவருடைய பேசினார்கள். உங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும், இது போன்ற தவறுகள் இனி நடக்காது என்று அவர் உத்தரவாதம் கொடுத்து சென்றார். இருப்பினும் பாதுகாப்பான முறையில் துணை முதல்வர்களை அவர் வந்த பின்வழியாகவே காவல்துறையினர் வழி அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நேரடியாக போராட்டத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மருத்துவர் பிரதிநிதி அவருடைய நேரடியாக சென்று 4 மணிக்கு உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லுங்கள், வாங்க தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், வாங்க நேரடியாக நம்ம பேசுவோம், இங்க போராட்டம் வேண்டாம் என்று சொன்னார். அதனை கேட்டுக்கொண்டதன் பிறகு மருத்துவர்கள் தற்போது அங்கு கலைந்து சென்றிருக்கிறார்கள். இருப்பினும் ஒரு சில மருத்துவர்கள் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு அதிர்ச்சியை மீள முடியாமல் இங்கே நிற்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. மீண்டும் அவருடைய சிகிச்சை எப்படி வழங்கப்பட்டிருக்கிறது, அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது தொடர்ந்து நம் இந்த மருத்துவமனையினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவரிடம் நாம் கேட்டோம். அவருக்கு சிகிச்சை முறையாக வழங்கப்பட்டு வருகிறது. அவருக்கு உயிருக்கு பாதுகாப்பான முறையில் இருக்கிறார். எந்த ஒரு நீங்க அச்சுறுத்தக்கூடிய வகையில், அதாவது அச்சப்படக்கூடிய வகையில் எதுவும் இல்லை அப்படின்னு அவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஒட்டுமொத்த இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இயல்பாகவே ஒரு மருத்துவர்கள் சிகிச்சை
கொடுக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் வந்து நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இந்த சம்பவத்தை தடுக்கக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே எங்களுக்கு முறையான பாதுகாப்பு வேண்டும் என்று மருத்துவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகள், சங்க நிர்வாகிகள், மருத்துவர்கள் வந்து தொடர்ந்து கோரிக்கையை வச்சிட்டு இருக்கக்கூடிய காட்சி நிகழ்கிறது. இந்த சம்பவம் காலையில் நடந்ததிலிருந்து இந்த மருத்துவமனை மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகின்றதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஒருவருக்கு சரியான முறையில் நாங்கள் சிகிச்சை வழங்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் அவர் சொல்றாரு. அது அடிப்படையில் இந்த சம்பவத்தை நான் செஞ்சேன்னு அவர் வந்து குத்தினவரே சொல்லியிருக்கிறாரு. எனவே இதன் காரணமாக மற்ற நோயாளிகள் மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஓபி சீட்டை போட்டு பதிவு செய்து சிகிச்சைக்கு வந்தவர்கள் மிகப்பெரிய இன்னலுக்கு, பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் என்ற கூடிய நிலை உருவாகியிருக்கிறது. எனவே மருத்துவ சங்கத்தினுடைய பிரதிகள் நிர்வாகிகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேரடியாக சந்தித்து பேச இருப்பதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்து இருக்கிறது. அருணா, நிச்சயமாக கிண்டி பல்நோக்கு மருத்துவமனையில் புற்றுநோய் தலைமை மருத்துவர் பாலாஜியை நோயாளியின் குடும்ப உறுப்பினர் ஒருவர் கத்தியால் குத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு தேவை என்றும் பணி பாதுகாப்பு கேட்டும் அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவர் சங்கத்துடன் இன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக தமிழக அரசும் அறிவித்துள்ளது.